இரண்டு வேறு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படி என்று சொன்னால், எந்த தவறையும் தேடி கண்டுபிடிக்குமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி என்ன செய்யக்கூடாது, தவறு கண்டுபிடிக்கிறத டேலண்டா காட்டக்கூடாது. அது ஒரு பண்பு. எது, எனக்கு ஒரு சின்ன தவறு இருந்தாலும் 100 மீட்டருக்காங்கள வாசம் அடிச்சிடும். பாருங்க டேலண்ட் அவருடைய. என்ன டேலண்ட்? அவருடைய ஆற்றல் என்ன என்றால் தூரத்திலே அவருக்கு அந்த தவறு விளங்கிருமா. இது ஒரு உண்மையிலே நல்ல குணம் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னால் முஃமினு கிர்ருன் கரீம், ஒரு முஃமினுடைய இயல்பிற்கும் லேசா அவனை ஏமாற்றி விடுகின்ற தன்மையில் தான் அவனது நல்ல பண்பாடு இருக்கும். அது ஏமாளியின் அர்த்தம் அல்ல, ஆனா லேசா அவனை என்ன செஞ்சிடலாம். பாருங்களேன், இப்படி சொல்லி எடுத்துட்டு போயிட்டானே, இப்படி சொல்லி செஞ்சுட்டானே என்ற பண்பாடு தான் அவன்கிட்ட இருக்கு. வர முன்னால எல்லாத்தையும் யோசிச்சு அப்படி அப்படி அந்த மாதிரி எல்லாம் அவன் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். கிர்ருன் கரீம், அவன்கிட்ட இயல்புல சங்கையும் இயல்புல ஏமாறுற குணமும் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சதிக்கோணம் என்ன செய்யாது, அவனிடத்துல இருக்காது. சதிக்கோணம் தான் 1 வீக்குக்கு முன்னால எல்லாம் விளங்குறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இஸ்லாம் என்ன செய்யல, எங்கேயும் சொல்லவே, பெரும் பாவமாகவும் சொல்லுகிறது. இன்னும் சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சிலருடைய தவறுகளை மறைத்து வைத்திருப்போம். எதனால என்றால் நல்லா பழகிறதுக்கு. தேடி தேடி கண்டுபிடிக்க கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, முஸ்லிம் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி, என் தோழர்களை பற்றிய தவறுகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காதீங்க. ஃபஇன்னி உரீது அன் அல்காஹும் சலீமல் கல்ப், உள்ளத்துல நல்ல உள்ளத்தோடு அவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். நான் உள்ளத்துக்குள்ள இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சந்திக்க விரும்புவேன். ஏன்னா எல்லாரும் தவறு செய்கின்றவர்கள், அதை கொண்டு வந்து சேர்க்காதீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்